ஜெயலலிதாவை பத்தி நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும். ஆனா அந்த விஷயங்களுக்கு பின்னால பலருக்கும் தெரியாத ரகசியங்கள் இருக்கு. உதாரணமா ஜெயலலிதாவுக்கு சினிமாவில நடிக்கணும்னு விருப்பமே கிடையாது. ஆனா அவங்களையே வற்புறுத்தி நடிக்க வச்சவங்க யார் தெரியுமா? அரசியலுக்கு வரவே கூடாதுன்னு நினைச்ச ஜெயலலிதாவை அரசியலுக்கு கொண்டு வந்தது எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. ஆனா அது தப்பான தகவல். 100 படங்கள்ல நடிச்ச ஜெயலலிதாவுக்கு நடந்த பாராட்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினர் யார் தெரியுமா? எம்ஜிஆருடைய அரசியல் எதிரி. ஜெயலலிதா ஆசைப்பட்டு கட்டின போயஸ் தோட்டம் வீட்டோட புது மனை புகு விழாவுக்கு வராதவங்க பட்டியல இருந்த முதல் விஐபி யார் தெரியுமா? கருணாநிதியோட அரசியல் எதிரி. இப்படி ஜெயலலிதா பத்தி பலருக்கும் தெரியாத ரகசியங்களை, அதிகம் அறியப்படாத 100 செய்திகளை இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சந்தியா என்ற பெயர்தான் ஜெயலலிதா என்னும் ஆளுமையின் ஆதிப்புள்ளி. கல்வியில் தொடங்கி நடனம் வரை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து ஒரு திரைப்பட நட்சத்திரமாக ஜெயலலிதாவை உருவாக்கியவர் ஜெயலலிதாவின் தாயார் சந்தியா. ஜெயலலிதாவின் இயற்பெயர் கோமலவல்லி என்று சொல்வார்கள். ஆனால் அப்படி ஒரு இயற்பெயர் இருந்ததற்கு ஆதாரமே கிடையாது. எந்த இடத்திலும் ஜெயலலிதா அப்படி சொன்னதே இல்லை. ஆனால் அரசியல் களத்தில் சிலர் அப்படி சொல்லிக் கொண்டார்கள். ஜெயலலிதாவின் செல்ல பெயர் அம்மு. அம்மா, அப்பா, உறவினர்கள் தொடங்கி எம்ஜிஆர் வரை பலரும் ஜெயலலிதாவை அம்மு என்றே அழைத்தார்கள். பின்னாளில் அரசியல் ரீதியாக ஜெயலலிதாவை கேலி செய்ய அவரை அம்மு என்று எழுதினர், பேசினர். பணம் படைத்தவர்கள், பிரபலங்கள் வீட்டு பிள்ளைகள் படிக்கின்ற புகழ்பெற்ற பள்ளியான சென்னை சர்ச் பார்க் கான்வென்ட்டில் மெட்ரிகுலேஷன் படிப்பை முடித்தார் ஜெயலலிதா. ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் ஜெயலலிதா பேசியதற்கு சர்ச் பார்க் முக்கியமான காரணம். ஜெயலலிதா ஹீரோயினாக நடித்த முதல் தமிழ் படம் ஸ்ரீதர் இயக்கிய வெண்ணிற ஆடை. அந்த படத்தில் நிர்மலா என்ற நாயகியும் நடித்தார். அவரும் பல படங்களில் நடித்தார். அவரும் அரசியலுக்கும் வந்தார். ஆனால் அவரால் ஜெயலலிதா அளவுக்கு சோபிக்க முடியவில்லை. எம்ஜிஆருக்கு நாயகியாக ஜெயலலிதா நடித்த முதல் படம் 1000ல் ஒருவன். சரோஜாதேவி உள்ளிட்ட பலரும் எம்ஜிஆருக்கு துணையாக நடித்த போது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி அளவுக்கு வேற எந்த ஜோடியும் புகழையும் சர்ச்சையையும் ஒரு சேர சம்பாதிக்கவில்லை. போயஸ் கார்டனில் ஜெயலலிதா கட்டிய வீட்டின் பெயர் வேதா நிலையம். தாயார் சந்தியாவின் இயற்பெயர் வேதவள்ளியின் நினைவாகவே அந்த பெயரை வைத்தார் ஜெயலலிதா. அந்த வீட்டின் திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு வராதவர்களுள் ஒருவர் எம்ஜிஆர். ஜெயலலிதாவின் சொந்த வாழ்க்கையிலும் திரை வாழ்க்கையிலும் எம்ஜிஆரின் தலையீடுகள் அதிகம். தன் சொந்த வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்த தாயார் சந்தியாவுக்கும் எம்ஜிஆருக்கும் மட்டுமே அனுமதி தந்துள்ளேன் என்று சொல்லியிருக்கிறார் ஜெயலலிதா. தீவிர புத்தக வாசிப்பாளரான ஜெயலலிதா தான் படித்த புத்தகங்களை பத்திரமாக பராமரிக்க தனது போயஸ் கார்டன் வீட்டில் பிரம்மாண்ட நூலகம் ஒன்றை அமைத்திருந்தார் ஜெயலலிதா. உலக அளவில் புகழ்பெற்ற புத்தகங்கள் முதல் அனைத்து விதமான புத்தகங்களும் அங்கே இருக்கும். ஜெயலலிதா நடித்த 100வது திரைப்படம் திருமாங்கல்யம். 100 படங்களில் நடித்து முடித்த ஜெயலலிதாவுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. அந்த விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்றவர் யார் தெரியுமா? அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி. சினிமாவில் நடிப்பதை நிறுத்திய பிறகு நாட்டிய நாடகங்கள் நடத்தி வந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்த உலகத்தமிழ் மாநாட்டில் காவிரி தந்த கலைச்செல்வி நாட்டிய நாடகத்தை நடத்தினார். அதற்கு ஏற்பாடு செய்தவர் RM வீரப்பன். விடுபட்டு போன எம்ஜிஆர் ஜெயலலிதா நட்பு அதன் பிறகே மீண்டும் துளிர்த்தது. சத்துணவு திட்டத்தை மக்களிடம் பிரபலப்படுத்த ஜெயலலிதாவை அரசியலுக்கு அழைத்து வந்தார் எம்ஜிஆர். அப்போது ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் கொடுத்த முதல் பரிசு அதிமுகவின் கொள்கை விளக்க அறிக்கையான அண்ணாயிசம் புத்தகம். ஜெயலலிதாவை சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினராக நியமித்தார் எம்ஜிஆர். சத்துணவு மையங்களை ஆய்வு செய்து ஆலோசனை கொடுப்பது என்று அமைச்சருக்கு இணையாக செயல்பட்டார் ஜெயலலிதா. அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் என்ற பெரிய பதவியை ஜெயலலிதாவுக்கு கொடுத்தார் எம்ஜிஆர். அதில் மூத்த தலைவர்கள் பலருக்கும் வருத்தம். அதன் பிறகே கட்சிக்குள் ஜெயலலிதாவுக்கான எதிரிகள் பட்டியல் உருவானது. ஜெயலலிதா சொல்லிதான் அதிமுகவின் கொள்கைகளை தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் அதிமுக இருப்பதாக திமுக விமர்சித்த போது
ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட கொள்கைகளை மக்களிடம் பரப்பும் பணியை செய்யும் பிரமுகர்தான் ஜெயலலிதா என்று விளக்கம் கொடுத்தவர் பின்னாளில் ஜெயலலிதாவின் எதிரியாக மாறிப்போன ஆர்.எம். வீரப்பன். திருச்செந்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தபோது அதிமுகவின் பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டவர் ஜெயலலிதா. அதுதான் ஜெயலலிதாவின் முதல் தேர்தல் பிரச்சார கூட்டம். அந்த தேர்தலில் அதிமுக வென்றது. அரசியல் வாழ்க்கையை வெற்றியோடு தொடங்கியவர் ஜெயலலிதா. ஜெயலலிதாவை கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினராக்கி டெல்லிக்கு அனுப்பினார் எம்ஜிஆர். அப்போது செய்தியாளர்கள் ஏன் கொல்லைப்புற வழியாக டெல்லிக்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்க, தவறாக சொல்லாதீர்கள், நான் ஒரு நாமினேட்டட் மெம்பர் என்று பதிலடி கொடுத்தார் ஜெயலலிதா. அதிமுக எம்பியான ஜெயலலிதா மாநிலங்களவையில் அண்ணா அமர்ந்த இருக்கையை தனக்கு ஒதுக்க வேண்டும் என்றார். அதற்காக அதிமுக மூத்த எம்பிக்கள் முயற்சி எடுத்து அண்ணாவின் இருக்கையை ஜெயலலிதாவுக்கு பெற்றுக் கொடுத்தனர். நாடாளுமன்றத்தில் ஜெயலலிதாவின் ஆங்கில பேச்சு பிரதமர் இந்திரா காந்தி உள்ளிட்டோரை கவர்ந்தது. அப்போது எம்பியாக இருந்த பிரபல எழுத்தாளர் குஷ்வந்த் சிங், அழகான பெண்கள் புத்திசாலியாக இருக்க மாட்டார்கள் என்ற கருத்தை ஜெயலலிதாவை பார்த்த பிறகு மாற்றிக்கொண்டேன் என்றார். எம்ஜிஆர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அமெரிக்காவின் புரூக்ளின் மருத்துவமனையில் இருந்தபோது கட்சியில் இருந்து ஜெயலலிதாவை ஒதுக்கும் காரியங்கள் தொடங்கின. மருத்துவமனையில் இருந்த எம்ஜிஆரை பார்க்க கூட ஜெயலலிதா அனுமதிக்கப்படவில்லை. 1984 தேர்தலில் அதிமுக பிரச்சார பீரங்கியாக ஜெயலலிதாவுக்கு போட்டியாக இயக்குனர் பாக்யராஜை களமிறக்கினார் ஆர்.எம். வீரப்பன். அதை பற்றி கவலைப்படாமல் ஆண்டிப்பட்டியிலிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்தார் ஜெயலலிதா. அமெரிக்காவில் எம்ஜிஆர் இறந்துவிட்டார் என்ற வதந்தி தமிழ்நாட்டில் பரவிய போது எம்ஜிஆர் உயிருடன் இருக்கிறார் என்பதை அழுத்தமாக பதிவு செய்ய 600 கூட்டங்களில் பேசினார் ஜெயலலிதா. அந்த தேர்தலில் அதிமுக பெற்ற பிரம்மாண்ட வெற்றிக்கு ஜெயலலிதா முக்கியமான காரணம். மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே ஜெயித்த எம்ஜிஆர் தமிழகம் திரும்பி முதலமைச்சராக பதவியேற்றார். கோட்டைக்கு சென்று எம்ஜிஆரை சந்தித்து பேசினார் ஜெயலலிதா. அநேகமாக ஜெயலலிதா அமைச்சராவார் என்றன பத்திரிகைகள். ஆனால் அதுவும் நடக்கவில்லை. அதிமுகவின் நிர்வாக கூட்டங்களை நடத்துகின்ற அதிகாரம் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளருக்கே உண்டு என்ற புதிய அறிவிப்பை அதிமுகவின் அதிகாரப்பூர்வ ஏடான அண்ணா இதழில் வெளியிட்டார் எம்ஜிஆர். அதன் மூலம் கட்சியில் ஜெயலலிதாவின் முக்கியத்துவம் மீண்டும் ஏறுமுகம் கண்டது. அதிமுகவுக்குள் இருந்த ஜெயலலிதா ஆதரவாளர்கள் ஜெயலலிதா பேரவை என்ற அமைப்பை பல இடங்களில் தொடங்கினார்கள். அதனால் கோபமடைந்த எம்ஜிஆர் அடுத்து வந்த செய்யாறு, திருநெல்வேலி இடைத்தேர்தல் பிரச்சாரங்களுக்கு செல்ல ஜெயலலிதாவுக்கு தடை போட்டார். எம்ஜிஆர் மன்ற மாநாட்டை நடத்தும் பொறுப்பை ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்தார் எம்ஜிஆர். மதுரையில் நடந்த மாநாட்டில் ரசிகர்கள் பரிசளித்த 6 அடி உயர செங்கோலை ஜெயலலிதாவிடம் கொடுத்தார் எம்ஜிஆர். அதிமுகவுக்குள் மிகப்பெரிய அதிர்வுகளை கிளப்பிய நிகழ்வு அது. ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்தார் எம்ஜிஆர். அப்போது ஈழத்தமிழர்களையும் விடுதலை புலிகளையும் ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் இருந்த ஜெயலலிதா செங்கல்பட்டு மாவட்ட உண்ணாவிரத போராட்டத்தை தலைமையேற்று நடத்தினார். எம்ஜிஆர் உடல்நிலை மோசமடைந்த சூழலில் அதிமுக நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து ஜெயலலிதா நீக்கப்பட்டார். எம்ஜிஆரிடமிருந்து ஃபேக்ஸ் வந்தது என்று காரணம் சொன்னபோது வித்தைக்காரன் தொப்பியிலிருந்து முயல் வருவதைப் போல எம்ஜிஆர் பெயரில் கடிதங்கள் வருவதாக விமர்சித்தார் ஜெயலலிதா. சந்திரலேகா IAS வழியாக ஜெயலலிதாவுக்கு அறிமுகமானவர் வீடியோ கடை நடத்தி வந்த சசிகலா. ஜெயலலிதா பேசும் பொதுக்கூட்டங்களை வீடியோ எடுக்க வந்தபோது ஜெயலலிதாவுக்கு அறிமுகமாகி பிறகு தோழியாகவும் உடன்பிறவா சகோதரியாகவும் மாறி வேதா நிலையத்திலேயே தங்கிவிட்டார். சசிகலாவின் கணவர் நடராசன் ஜெயலலிதாவின் அரசியல் ஆலோசகராக செயல்பட்டவர். ஜெயலலிதா MLAவாக இருந்தபோது அவர் எழுதிய ராஜினாமா கடிதம் சபாநாயகருக்கு கிடைக்காமல் செய்தவர் நடராஜன். பிறகு அதே நடராஜனை கட்சியில் இருந்து நீக்கி அதிரடி காட்டினார் ஜெயலலிதா.
எம்ஜிஆரின் உடல்நிலை மோசமான சூழலில் தன்னை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற பிரதமர் ராஜுவுக்கு ஜெயலலிதா கடிதம் எழுதியதாக சர்ச்சை எழுந்தது. அது ஜெயலலிதாவே நேரடியாக எழுதியதா அல்லது ஜெயலலிதாவின் செயலாளர் சேலம் கண்ணன் எழுதியதா என்பது புரியாத புதிர். எம்ஜிஆரின் இறுதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் அவரது தலைமாட்டுக்கு அருகில் பல மணி நேரம் நின்றிருந்தார் ஜெயலலிதா. அப்போது அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்த அவரது எதிரிகள் நகங்களை கொண்டு தனது கைகளை கீறியதாக பின்னாளில் பதிவு செய்தார் ஜெயலலிதா. எம்ஜிஆரின் உடல் பீரங்கி வண்டியில் ஏற்றப்பட்ட போது அதில் ஏற முயன்ற ஜெயலலிதாவை ஜானகி எம்ஜிஆரின் உறவினர் ஒருவர் ஜெயலலிதாவின் நெற்றியில் கை வைத்து தள்ள தடுமாறி கீழே விழுந்தார் ஜெயலலிதா. அந்த அவமதிப்பு ஜெயலலிதாவின் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பு முனை. எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜானகி எம்ஜிஆரை முதல்வராக்கும் முயற்சிகள் அதிமுகவில் நடந்தன. அதில் ஜெயலலிதாவுக்கு துளியும் விருப்பமில்லை என்றாலும் RMV முயற்சியால் ஜானகி முதல்வரானார். அதிமுக இரண்டாக உடைந்தது. ஜானகி RM வீரப்பன் உள்ளிட்டோர் தனியாகவும் ஜெயலலிதா நெடுஞ்செழியன் உள்ளிட்டோர் தனியாகவும் செயல்பட்டதால் அதிமுக ஜே அதிமுக ஜா என்று இரண்டு அணிகள் உருவாகின. ஜானகி எம்ஜிஆர் அரசு கலைக்கப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது ஜெயலலிதா ஜானகி இருவருமே இரட்டை இலைக்கு உரிமை கோரவே அந்த சின்னத்தை முடக்கி தேர்தல் ஆணையம் ஜே அணிக்கு சேவல் சின்னத்தையும் ஜா அணிக்கு இரட்டை புறா சின்னத்தையும் ஒதுக்கியது. 1989 தேர்தலில் அதிமுக ஜே அணி சார்பில் போடிநாயக்கனூர் தொகுதியில் முதன்முறையாக போட்டியிட்டு வென்றார் ஜெயலலிதா. அப்போது அவரை எதிர்த்து ஜானகி அணி சார்பில் நின்று தோற்றவர் வெண்ணிற ஆடை நிர்மலா. திமுக, காங்கிரஸ், ஜானகி என்ற 3 எதிரிகளை எதிர்த்து களம் கண்ட ஜெயலலிதா அணிக்கு 1989 தேர்தலில் 27 MLAக்கள் கிடைத்திருந்தனர். அதன் மூலம் சட்டமன்றத்தில் இரண்டாவது பெரிய கட்சியானது ஜே அணி. திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த போது பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்து அதிமுக ஜே அணிக்கு கிடைத்தது. தான் வகித்து வந்த MP பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவரானார் ஜெயலலிதா. அதிமுகவின் 2 அணிகளில் பலம் வாய்ந்தது ஜெயலலிதா அணி என்பது தேர்தல் மூலம் உறுதியானதால் ஜானகி எம்ஜிஆரின் சம்மதத்துடன் அதிமுகவின் 2 அணிகளும் இணைந்தன. முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை ஜானகி எம்ஜிஆரின் சம்மதத்துடன் ஜெயலலிதா தலைமையிலான ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். அதற்காக ஜானகிக்கு பகிரங்கமாக நன்றி சொன்னார் ஜெயலலிதா. அதிமுக அணிகள் இணைந்து இரட்டை இலை சின்னம் மீட்கப்பட்ட பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜெயலலிதா. அந்த நாள் தொடங்கி இறக்கும் வரை அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளராக ஜெயலலிதா. இரட்டை இலை மீட்கப்பட்ட பிறகு நடந்த மருங்காபுரி, மதுரை கிழக்கு இடைத்தேர்தல்களில் அதிமுகவின் பொன்னுச்சாமியும் SR ராதாவும் வெற்றி பெற்றனர். ஆளும் திமுகவை எதிர்த்து ஜெயலலிதா பெற்ற முக்கியமான வெற்றி இது. ஜெயலலிதா தனது MLA பதவியை ராஜினாமா செய்து சபாநாயகர் தமிழ் குடிமகனுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வெளியானது. ஆனால் அந்த கடிதத்தை தான் எழுதவில்லை என்று மறுத்துவிட்டார் ஜெயலலிதா. 25 மார்ச் 1989 அன்று தமிழக சட்டமன்றத்தில் மிகப்பெரிய கலவரம் வெடித்தது. ஜெயலலிதாவின் சேலை இழுக்கப்பட்டதாகவும் கருணாநிதியின் மூக்கு கண்ணாடி உடைக்கப்பட்டதாகவும் மிகப்பெரிய சர்ச்சை வெடித்தது. இன்றளவும் பரபரப்புடன் விவாதிக்கப்படும் புதிரான சம்பவம் அது. அதிமுக அணிகள் இணைந்த பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் காங்கிரசும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஜெயலலிதா தலைமைக்கு கிடைத்த முதல் பெரிய வெற்றி அது. திமுக தலைவர் கருணாநிதியின் மூத்த மகன் மு.க. முத்து தனது தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் திமுகவில் இருந்து விலகி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவில் இணைந்தார். கருணாநிதியின் வாழ்க்கையில் சந்தித்த சங்கட நிகழ்வுகளுள் இது முக்கியமானது. தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளின் நடமாட்டம் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதால் கருணாநிதி அரசை கலைக்குமாறு குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன், பிரதமர் சந்திரசேகர் உள்ளிட்டோருக்கு அழுத்தம் கொடுத்தார் ஜெயலலிதா. அதன்படியே கருணாநிதி அரசு கலைக்கப்பட்டது.
1991 பொதுத் தேர்தலில் அதிமுகவும் ராஜீவ்காந்தியின் காங்கிரசும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தன. பர்கூர், காங்கேயன் என்ற 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டார் ஜெயலலிதா. தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரை செய்ய வந்த ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூரில் வைத்துக் கொல்லப்பட்டார். அதனால் ஏற்பட்ட அனுதாப அலை அதிமுக காங்கிரஸ் கூட்டணியை அபார வெற்றி பெற செய்தது. தேர்தலில் வென்று தமிழ்நாட்டின் முதல்வரான முதல் பெண் என்ற பெருமை ஜெயலலிதாவுக்கு கிடைத்தது. அப்போது ஆண்டவன் மீது ஆணையிட்டு முதல்வராக பதவியேற்றார் ஜெயலலிதா. பர்கூர் மற்றும் காங்கேயத்தில் வென்ற ஜெயலலிதா காங்கேயம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அந்த தொகுதி இடைத்தேர்தலில் அமைச்சர் RM வீரப்பன் போட்டியிட்டு வென்றார். திமுக ஆட்சியில் விற்கப்பட்ட மலிவு விலை மதுவை ரத்து செய்து முதல் கையெழுத்திட்டார் முதல்வர் ஜெயலலிதா. அதன் மூலம் பெண்களின் பேராதரவு ஜெயலலிதாவுக்கு கிடைக்க தொடங்கியது. மக்கள் சேவை செய்யவே அரசியலுக்கு வந்து முதலமைச்சரானதாக சொன்ன ஜெயலலிதா தனக்காக மாத சம்பளமாக வெறும் ₹1 மட்டும் பெற்றுக்கொள்வதாக அறிவித்தார். பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகளை வளர்க்க தொட்டில் குழந்தை திட்டத்தை அமல்படுத்தினார் ஜெயலலிதா. அது ஜெயலலிதாவுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தந்தது. மதுவிலக்கு திட்டத்தின் ஒரு பகுதியாக நீங்க நல்லா இருக்கணும் என்ற பெயரில் விழிப்புணர்வு பிரச்சாரம் படம் எடுக்கப்பட்டது. அந்த படத்தில் ஜெயலலிதா முதலமைச்சராகவே ஒரு காட்சியில் நடித்தார். அதுதான் ஜெயலலிதா நடித்த கடைசி படம். சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா கச்சத்தீவை மீட்டெடுப்பேன் என்று சபதம் எடுத்தார். ஆனால் இன்று வரை கச்சத்தீவு இலங்கையுடனேயே இருக்கிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா தனது அமைச்சர்களை அடிக்கடி நீக்கியும் சேர்த்தும் உத்தரவிட்டு வந்தார். ஒவ்வொரு அமாவாசைக்கும் அமைச்சரவை மாற்றப்படுவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. பெண்களின் பிரச்சனைகளை கையாள பெண்களை மட்டுமே காவலர்களாக கொண்ட அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்கினார் ஜெயலலிதா. தமிழ்நாட்டின் முதல் பெண் முதல்வரான ஜெயலலிதாவின் முக்கியமான சாதனை இது. தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பால் ஆபத்து வந்தபோது அதை காப்பாற்ற சட்டமன்றத்தில் தனிச்சட்டம் நிறைவேற்றினார் ஜெயலலிதா. அதற்காக சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை ஜெயலலிதாவுக்கு கொடுத்தார் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி. நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்பின்படி தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நீரை தர கர்நாடக அரசு மறுத்த போது உண்ணாவிரதம் இருந்தார் ஜெயலலிதா. இந்தியா முழுக்க அதிர்வுகளை ஏற்படுத்திய அந்த உண்ணாவிரதம் பிரதமர் நரசிம்மராவின் தலையீட்டால் முடிவுக்கு வந்தது. ஜெயலலிதா ஆட்சியில் உருவான தமிழ்நாட்டின் அடையாளங்களுள் ஒன்று நேரு விளையாட்டரங்கம். சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்காக சர்வதேச தரத்துடன் கட்டப்பட்ட நேரு விளையாட்டரங்கம் ஆசியாவிலேயே மிகப்பெரியது. அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது பெரும்பான்மை மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்று ஜெயலலிதா பேசியது சிறுபான்மை மக்களிடம் அதிருப்தியை உருவாக்கியது. சட்டமன்றத்தில் நடந்த விழாவில் முதலமைச்சர் ஜெயலலிதா தனது தோழி சசிகலாவை அழைத்து வந்து துணை சபாநாயகர் அமர வேண்டிய இருக்கையில் அமர வைத்தது சர்ச்சையை உருவாக்கியது. கும்பகோணம் மகாமக குளத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் சசிகலாவும் புனித நீராடினர். பிரம்மாண்டமாக நடந்த மகாமக திருவிழாவில் பங்கேற்கவும் ஜெயலலிதாவை பார்க்கவும் வந்த கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலால் 48 பேர் பலியானது பெரிய சர்ச்சையானது. 1991 தேர்தலில் ராஜு அனுதாப அலையால் தான் ஜெயலலிதா முதலமைச்சரானார் என்று சொல்லப்பட்ட நிலையில் ராஜீவ்காந்தியின் ரத்தத்தால் தான் முதல்வராகவில்லை என்று ஜெயலலிதா பேசியது பெரும் சர்ச்சையை உருவாக்கியது. இயக்குனர் மணிரத்னம் வீட்டில் வெடிகுண்டு வீசப்பட்ட நிகழ்வு தமிழ்நாட்டில் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவிவிட்டதாக ரஜினிகாந்த் பேசினார். அதன் மூலம் ஜெயலலிதா ரஜினிகாந்த் இடையே மோதல் வெடித்தது. சசிகலாவின் சகோதரி மகன் VN சுதாகரனை வளர்ப்பு மகனாக தத்தெடுத்த ஜெயலலிதா அவருக்கு நடிகர் சிவாஜியின் பேத்தியை திருமணம் செய்து வைத்தார். ஆடம்பரத்தின் உச்சமாக நடந்த அந்த திருமண விழா மிகப்பெரிய சர்ச்சைகளுக்கு வித்திட்டது.
தமிழ்நாடு அரசு சென்னை தரமணியில் கட்டிய பிரம்மாண்ட திரைப்பட நகருக்கு ஜெயலலிதாவின் பெயர் சூட்டப்பட்டது. அதற்கு நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தமிழ்நாட்டின் ஆளுநர் சென்னாரெட்டிக்கு முதல்வர் ஜெயலலிதாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் வெடித்தன. கோப்புகள் கையெழுத்தாவது தொடங்கி பல விஷயங்களில் சர்ச்சைகள். அதன் உச்சமே சென்னாரெட்டி மீது ஜெயலலிதா சொன்ன தனிப்பட்ட குற்றச்சாட்டு. 1996 தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக தாமாக கூட்டணிக்கு ஆதரவாக பேசிய ரஜினிகாந்த், ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்றார். அந்த வாக்கியம் ஜெயலலிதாவின் தோல்வியை உறுதி செய்தது. 1996 தேர்தலில் மீண்டும் பர்கூரில் போட்டியிட்ட ஜெயலலிதா திமுக வேட்பாளர் சுகவனத்திடம் தோற்று போனார். அந்த தேர்தலில் அதிமுகவுக்கு வெறும் 4 தொகுதிகளே கிடைத்திருந்தன. திமுக ஆட்சியில் ஜெயலலிதா மற்றும் அவரது அமைச்சர்கள் மீது கலர் டிவி ஊழல் உள்ளிட்ட பல்வேறு ஊழல் வழக்குகள் தொடரப்பட்டன. ஜெயலலிதாவை கைது செய்து சிறையில் அடைத்தது கருணாநிதி அரசு. மாதம் ₹1 மட்டுமே சம்பளம் வாங்கிய ஜெயலலிதா 5 ஆண்டுகளில் 60 கோடிக்கும் அதிகமாக சொத்து குவித்தது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டது. அதன் பிறகு அரசியல் களத்தில் பின்னடைவுகளை சந்தித்தார் ஜெயலலிதா. அவரது அரசியல் வாழ்க்கையில் சொத்து குவிப்பு என்ற வார்த்தை தவிர்க்க முடியாத ஒன்று. அரசுக்கு சொந்தமான டான்சி நிலத்தை அரசு ஊழியரான ஜெயலலிதா வாங்கியது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டு இறுதியில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதனால் முதல்வர் பதவியையே இழந்தார் ஜெயலலிதா. இறுதியில் டான்சி வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார் ஜெயலலிதா. தேர்தலில் தோற்றுப்போன ஜெயலலிதா மீண்டும் வெற்றி பெற 1998 மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார். அந்த கூட்டணியில் வைகோ, ராமதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். தேர்தலின் முடிவில் வாஜ்பாய் அரசு அமைந்த போது அந்த அரசில் அதிமுக இடம்பெற்றது. வாஜ்பாய் அரசில் அதிமுக இருந்தபோது பாஜக தலைவர்களுடன் ஜெயலலிதாவுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதன் உச்சமாகவே அத்வானி செலக்டிவ் அம்னீஷியா நோயால் பீடிக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்தார் ஜெயலலிதா. வாஜ்பாய் அரசுக்கான ஆதரவை திரும்ப பெற முடிவெடுத்தார் ஜெயலலிதா. அது குறித்து பேச சுப்பிரமணியன் சுவாமியின் முயற்சியால் டீ பார்ட்டி ஏற்பாடானது. அந்த விருந்தில் சோனியாவும் ஜெயலலிதாவும் சந்தித்து பேசினர். அந்த டீ பார்ட்டி தான் வாஜ்பாய் அரசை வீழ்த்தியது. பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்காக இஸ்லாமியர்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க ஜெயலலிதா எதிர்காலத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்றார். ஆனால் 4 ஆண்டுகளில் அந்த உறுதிமொழியை மீற பாஜகவுடன் கூட்டணி வைத்தார். 2001 சட்டமன்ற தேர்தலில் ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி, பர்கூர், புவனகிரி ஆகிய 4 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்தார் ஜெயலலிதா. ஒருவர் 2 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடக்கூடாது என்ற விதிமுறையை மீறியதால் அவரது 4 வேட்புமனுகளும் தள்ளுபடி செய்யப்பட்டன. 2001 சட்டமன்ற தேர்தலில் பிரம்மாண்ட கூட்டணி அமைத்து வெற்றி பெற்ற ஜெயலலிதாவுக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் பாத்திமா பீவி. டான்சி வழக்கில் சிறை தண்டனை பெற்ற ஜெயலலிதாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தது சர்ச்சையை கிளப்பியது. கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா கைது செய்யப்பட்டது போல ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மேம்பால முறைகேடு வழக்கில் திமுக தலைவர் கருணாநிதி நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார். ஜெயலலிதா முதல்வரானதற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து அவரது முதல்வர் பதவி பறிபோனது. அவருக்கு பதிலாக வருவாய்த்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரானார். டான்சி வழக்கு மேல்முறையீடு ஜெயலலிதாவுக்கு சாதகமாக வரவே மீண்டும் முதலமைச்சராக தயாரானார் ஜெயலலிதா. அப்போது ஜெயலலிதா போட்டியிடுவதற்காக ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ தங்க தமிழ்ச்செல்வன் பதவி விலகினார். அந்த தொகுதியில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வரானார் ஜெயலலிதா. கட்டாய மத மாற்றத்தை தடுப்புச் சட்டத்தை கொண்டு வந்ததும், கோயில்களில் ஆடு கோழி பலியை தடை விதித்ததும் ஜெயலலிதாவுக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்தன. அது அடுத்து வந்த தேர்தலில் அதிமுகவுக்கு எதிராக அமைந்தது. வாஜ்பாய் அரசு கொண்டு வந்த கோட்டா சட்டத்தை பயன்படுத்தி வைகோவை சிறையில் அடைத்தார் ஜெயலலிதா. விடுதலை புலிகளுக்கு எதிராக பேசினார் என்பதுதான் வைகோ மீதான குற்றச்சாட்டு.
பல ஆண்டுகளாக சந்தன மர கடத்தலில் ஈடுபட்டு தமிழக கர்நாடக அரசுகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த வீரப்பன் பிடிக்க ஜெயலலிதா அரசு தீவிர நடவடிக்கை எடுத்தது. அதன் நீட்சியாக வீரப்பன் தமிழ்நாடு காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டார். எம்ஜிஆர் தொடங்கிய டாஸ்மாக் நிறுவனத்தின் வழியாக நேரடி மதுபான விற்பனைக்கு தொடங்கியது ஜெயலலிதா அரசு. மதுவிலக்கை ரத்து செய்தார் கருணாநிதி என்ற குற்றச்சாட்டிற்கு நிகராக அரசே மது விற்பனையில் ஈடுபட காரணமானவர் ஜெயலலிதா என்ற விமர்சனம் இன்றும் தொடர்கிறது. சங்கரராமன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட காஞ்சி சங்கராச்சாரியார்கள் ஜெயேந்திரரையும் விஜேந்திரரையும் கைது செய்தது ஜெயலலிதா அரசு. அது ஜெயலலிதாவின் துணிச்சலான நடவடிக்கை என்று சொல்லப்பட்டது. சோனியாவுடன் இணைந்து வாஜ்பாய் அரசை கவிழ்த்த ஜெயலலிதா 2004 மக்களவைத் தேர்தலில் பரப்புரையில் இத்தாலியில் பிறந்த சோனியா இந்தியாவின் பிரதமராக கூடாது என்று பேசியது இந்திய அளவில் பரபரப்பை கிளப்பியது. 2006 தேர்தல் முடிவில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லாத நிலையில் கூட்டணி கட்சிகளில் ஆதரவோடு ஆட்சி அமைத்தார் கருணாநிதி. அதனால் அந்த அரசை 5 ஆண்டுகளுக்கும் மைனாரிட்டி அரசு என்றே விமர்சித்தார் ஜெயலலிதா. 2006 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோற்றபோதும் வலுவான எதிர்க்கட்சியாக அதிமுக அமர்ந்தது. அப்போது அவைக்கு வந்த அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் மறுநாள் தனியொரு நபராக சட்டமன்றம் வந்து திமுக அரசை விமர்சித்து பேசினார் ஜெயலலிதா. 2011 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்தின் தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்ற ஜெயலலிதா சில மாதங்களிலேயே அந்த கூட்டணியை முறித்துக் கொண்டார். விஜயகாந்துடன் கூட்டணி வைத்ததற்காக வெட்கப்படுவதாக சட்டமன்றத்திலேயே பேசினார் ஜெயலலிதா. 2014 மக்களவைத் தேர்தலில் மோடி அலை தீவிரமாக வீசுவதாக சொல்லப்பட்ட நிலையில் தேர்தல் பரப்புரையில் பேசிய ஜெயலலிதா இந்த தேர்தலின் முடிவில் மோடியா லேடியா என்பதை பார்த்துவிடலாம் என்று சவால் விட்டார். அந்த சவாலில் வெற்றியும் பெற்றார் ஜெயலலிதா. பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தபோது முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் வேதா நிலையம் வீட்டுக்கு நேரில் சென்று விருந்தில் பங்கேற்றார். புரோட்டோகாலை மீறி ஜெயலலிதாவுக்கு மோடி செய்த மரியாதையாக அந்த சந்திப்பு பார்க்கப்பட்டது. ரஜினியின் பாஷா, கமல்ஹாசனின் விஸ்வரூபம், விஜயின் தலைவா ஆகிய 3 படங்கள் ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கையில் முக்கியமானவை. பாஷாவுக்கு பிறகுதான் ரஜினி ஜெயலலிதா மோதல் வெடித்தது. ஜெயலலிதா ஆட்சியில்தான் கமலின் விஸ்வரூபம் வெளியாவதில் சிக்கல் வந்தது. விஜயின் தலைவா பட சர்ச்சையின் போதுதான் ஜெயலலிதாவின் இடம்பெற்ற டைம் டு லீட் என்ற வாசகம் பெரும் சர்ச்சையானது. 2014 மக்களவைத் தேர்தல், 2014 சட்டமன்ற தேர்தல் இரண்டிலும் அனைத்து தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளர்களை நிறுத்தினார் ஜெயலலிதா. உண்மையில் எம்ஜிஆரே எடுத்திராத துணிகர முடிவு. அந்த முடிவு ஜெயலலிதாவுக்கு வெற்றியை கொடுத்தது. சொத்து குவிப்பு வழக்கில் நீதிபதி குன்ஹாவால் தண்டனை விதிக்கப்பட்டு பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டார் ஜெயலலிதா. அந்த சிறைவாசம் ஜெயலலிதாவின் வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத கருப்பு அத்தியாயம். முதலமைச்சர் ஜெயலலிதா அமல்படுத்திய மக்கள் நலத்திட்டங்களில் வரிசையில் அம்மா உணவகம் முக்கியமானது. ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் மலிவு உலகில் உணவு வாங்கி சாப்பிட உதவியது அம்மா உணவக திட்டம். உடல்நிலை பாதிக்கப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உயர் மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட போதும் 75 நாள் போராட்டத்துக்கு பிறகு ஜெயலலிதா மரணமடைந்தார். என்ன ஜெயலலிதாவை பத்தின இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா? இதே போல இன்னும் பல சுவாரஸ்யமான அரசியல் செய்திகளையும் சம்பவங்களையும் தெரிஞ்சுக்க மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.